அண்ணன் தங்கை பாசக்கதை. காட்சி 1. கிராம வாழ்க்கையும் அண்ணன் தங்கை பாசமும். ஒரு சிறிய கிராமத்தில் பசுமையான வயல்களுக்கு நடுவே செந்திலும் மீனாவும் அம்மாவுடன் வாழ்கின்றனர். தந்தை இறந்துவிட்டதால் செந்தில் 22 வயது விவசாய வேலையும், மீனா 16 வயது பள்ளிப் படிப்பு படிக்கிறாள். சிறுவயதில் இருந்தே செந்தில் மீனாவை தோளில் தூக்கி ஆற்றுக்கு அழைத்துச் செல்வான், புது சேலை வாங்கிக் கொடுப்பான். மீனா அண்ணனுக்கு உயிர் போன்றவள். காட்சி 2. மீனாவுக்கு உடம்பு சரியில்லை. ஒரு இரவு மீனாவுக்கு திடீர் வயிற்றுவலியும் வாந்தியும். அம்மா பயப்படுகிறாள். கிராமத்தில் டாக்டர் இல்லை, நகர மருத்துவமனை 30 கிலோமீட்டர் தொலைவு. செந்தில் மீனாவை தூக்கிக் கொண்டு, அம்மா, நான் சைக்கிளில் கொண்டு போறேன் என்கிறான். காட்சி 3. மழையில் சைக்கிள் பயணம். இரவு 12 மணி, கனமழை. சேறு சாலை. செந்தில் பழைய சைக்கிளில் மீனாவை பின்னால் உட்கார வைத்து மிதிக்கிறான். மீனா, அண்ணா, பயமாயிருக்கு என்கிறாள். செந்தில் கண்ணீருடன், பயப்படாதே மீனு, அண்ணன் உன்னை காப்பாத்துவேன் என்கிறான். மழையில் நனைந்து விழுந்து எழுந்து இரவு முழுவதும் போராடி காலை 5 மணிக்கு மருத்துவமனை செல்கிறான். அவன் கால்கள் வீங்கி நடுங்குகின்றன. காட்சி 4. மருத்துவமனையில் சிகிச்சை. டாக்டர், அப்பெண்டிக்ஸ் வீக்கம், உடனே ஆபரேஷன் செய்யணும் என்றார். செந்திலிடம் பணம் இல்லை. அம்மாவின் செயினை விற்று மீனாவின் ஆபரேஷன் செய்கிறான். காட்சி 5. மருத்துவமனையில் பராமரிப்பு. மீனா ஒரு வாரம் படுக்கையில். செந்தில் அருகில் உட்கார்ந்து தண்ணீர் கொடுக்கிறான், சாப்பாடு ஊட்டுகிறான், இரவு தூங்காமல் கண் விழிக்கிறான். மீனா அழுது, அண்ணா, நீ இல்லைன்னா நான் செத்திருப்பேன் என்கிறாள். செந்தில் சிரித்து, நீதான் என் உலகம் மீனு, உனக்காக உயிரையும் கொடுப்பேன். காட்சி 6. குணமடைந்த பிறகு. மீனா வீட்டுக்கு வந்து அண்ணனை இன்னும் அதிக பாசத்துடன் பார்த்துக் கொள்கிறாள். படிப்பு முடித்து வேலைக்குச் சென்று வந்து அண்ணனை நன்றாக பார்த்துக் கொடுக்கிறாள். கிராமத்தார் அண்ணன் தங்கை பாசத்துக்கு செந்திலும் மீனாவும் உதாரணம் என்கின்றனர். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி கதைகள் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.